அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும், யாருடைய கையும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது, ஏந்தி இருக்கக்கூடாது அப்படின்ற கொள்கையில் பிடிப்போடு இருக்கக்கூடிய கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அப்படியே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் கஷ்ட காலம் வருங்க, உங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் வரும். அப்படிப்பட்ட சூழலில் கை கொடுத்து காப்பாற்றக்கூடியவர்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கெடுக்கக்கூடியவர்கள் யார்? ஸோ வாழ்க்கையில் கொடுப்பவர்கள் யார், கெடுப்பவர்கள் யார் என்ற பதிவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சுங்க, சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், சதயம் என்பது ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். ராகு பகவான் போன ஜென்ம பூர்வ பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த வகையில் ராகுவானுடைய குணங்கள் தான் உங்களுக்கும் இருக்கும். எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, செயலாற்றி கொண்டே இருப்பீர்கள், ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். ஓகேங்களா? அடுத்தென்ன உங்களுடைய மதியும் உடலும் அடுத்தடுத்து வேலை பார்த்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கூடவே இருந்து சில சூழ்ச்சிகளையும் உங்களுக்குரிய வீழ்ச்சிகளையும் செய்யக்கூடியவர்கள் யார்? அதுவும் தெரிந்தோ தெரியாமலோ இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பில் முதலாவதாக வரக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா ரிஷப ராசியில் பிறந்தவங்க. இவங்களுடைய நட்போ தொடர்போ இருக்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படும், உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதற்கு அடுத்தபடியாக கடக ராசியில் பிறந்தவங்க, இவங்க மூலமாக சில சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகும். கடன் பிரச்சனையும் அவர்களே சில நேரங்களில் எதிரிகளாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகம். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கன்னி ராசியில் பிறந்தவங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க மூலமாக எதிர்பார்க்காத வம்பு வழக்கு பிரச்சனைகள், பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்வது, மறைமுகமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மகர ராசியில் பிறந்தவங்க. இவங்க மூலமாக தேவையில்லாத விரயங்களும் அலைச்சல்களும் பயணங்களும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். உங்களுடைய தூக்கம் தொலைப்பதற்கு காரணம் இவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? இந்த 4 ராசி, அதாவது ரிஷபம், கடகம், கன்னி மற்றும் மகரம், இந்த 4 ராசிக்காரர்கள் மூலமாக சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் சில கெடுபலங்கள் நடக்கலாம். அதற்கு அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருக்கலாம். சரி, இப்போது கொடுக்கக்கூடியவர்கள் யார் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை காப்பாற்றுவார்கள், நல்ல உதவி செய்வார்கள்? அப்படிப்பட்ட ராசினர் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது ராசியாக வரக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுடைய வெற்றிக்கு அவர்கள் ஒரு காரணமாக இருப்பார்கள். நீங்கள் தயக்கம் பயத்தோடு சில காரியங்கள் செய்ய நடுங்கினாலும் இவர்கள் கூட இருந்து உங்களுக்கு துணிவை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து அந்த செயலை செய்ய வைத்து வெற்றி பெறச் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் வேலை தொழிலில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்தால் ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மிதுன ராசியில் பிறந்தவங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுடைய காதல், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியும் உதவியும் அவர்கள் மூலமாக கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா சிம்ம ராசியில் பிறந்தவங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லக்கூடிய நபராக இவர்கள் இருப்பார்கள். ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல சரியாக இருக்கின்ற பொழுது இவர்களுடைய நட்பு உங்களுக்கு நீண்ட காலம் தொடரும். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா துலாம் ராசியில் பிறந்தவங்க. இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுமா எட்டாத உச்சத்தை நீங்கள் எட்ட முடியும். வாழ்க்கையில் அவங்க கூட இருக்கும்போது பெயர், புகழ், பணம், லாபம் என அனைத்தையும் சம்பாதித்து உச்ச பொருளாதார நிலையை நீங்கள் எட்டுவது நிச்சயம். அப்படிப்பட்ட அந்த துளாராசிக்காரங்களை நீங்கள் விட்டுறாதீங்க. அவங்க மூலமாக எதிர்பார்த்த நன்மை நிச்சயம் நடந்தேறும். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசியில் பிறந்தவங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இருக்கின்ற பொழுது எதிர்பார்க்காத லாபம், பண விஷயத்தில் கேரண்டியாக நீங்கள் நம்பலாம். அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏராளமான ஆதாயம் கிடைக்கும். சரிங்களா? இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருந்து விடுவார்கள். அவர்கள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? மேலும் இந்த கும்பராசி சதனத்தில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் சில காரியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அந்த சில காரியம் எந்த காரியம் அப்படின்னா, வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறது விற்கிறது, வீடு மனை வாங்குறது விற்கிறது, வீடு கட்டுவது அல்லது வீட்டை அடிக்கடி மாற்றுறது போன்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் போதும். கல்வி விஷயத்தில் ரொம்பவே அக்கறை கவனம் தேவை. கணக்கு வழக்கு விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்து விட்டால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் என்பது உங்களுக்கு ஏற்படாது. இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டால் போதும். ஸோ நல்லது, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.